மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கடவுளுடைய பெரிதான கிருபைகள் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதும் உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையான நாளுக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றிகளை சொல்லி அவரை போற்றுகிறேன், அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதங்கள் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த வேதாங்கம் தெல்ல தெளிவாக நமக்கு சில காரியங்களை போதிக்கிறது. அந்த போதனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதுடையவர்கள் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சிலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர்கள் எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு நிறைய சபைக்குள்ளேயும் நிறைய காரியங்களை நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். சிலருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி மறுப்பு தெரிவித்து எதிர்ப்பாக பேசக்கூடிய காரியங்களாக காணப்படுகிறது. அப்போ நம்ம இன்னும் கடவுளுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்ல, பக்குவம் அடையல, இன்னும் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணல, சரியாக வளர்ச்சி அடையல. அப்போ ஏனோதானமாக கடவுளை தேடி நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோம். அங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, பிள்ளைகளை நீங்கள் தகப்பன் போதனையை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்க. என்ன சொல்லுதுங்க? பிள்ளைகளே நீங்கள் தகப்பனை போதனை கேட்டு புத்தி அடையும்படி கவனிங்க. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்தியம் என்கின்ற அந்த திருமணி வேத வசனத்தை நன்றாக காதுகள் திறந்து கேட்டு அதை கவனித்து அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வேதத்தில் காணப்படுகிறான். ஒரு சிறுமியானவள் அவனுடைய வாழ்க்கைக்கு சுகத்திற்குண்டான ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள். அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், எங்கள் தேசத்தில ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசனத்தில் போனால் இவர் சுகம் பெறுவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவன் படைத்தலைவனாக இருந்தபடினால் அவன் ஒருவேளை ராஜாவிடத்தில் போனால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். தேவனுடைய உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நீ சரிவர புரியாமல் இருக்கும் பொழுது உன்னுடைய ரூட் ட்ராக் மாறும். அவள் சொன்னது அந்த தேவ மனிதனை, இவன் காண்பதோ ராஜாவை. கவனிங்க, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை நன்கு அறியாதபடி, அவர் சொல்லுகிற இடத்தில் நம் கால்வனி நிற்காதபடி, நாம் மாமிசமான சிந்தையோடு கூட வேறு இடத்தில் ஒரு கால்வனி நிற்கும் பொழுது அதற்குண்டான சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இந்த நாகமான் என்கின்ற மனிதன் போய் சந்திக்க வேண்டிய மனிதனை பார்க்காமல் யாரை சந்திக்க கூடாத அங்க போய் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிரச்சனையை சொல்றான். நான் தேவ பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுகிறேன், நீ யாரிடத்தில் சந்தித்து யாரிடத்துல பேச வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்படி முன்குறிக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு கடந்து போகும் பொழுது மாமிசத்துக்குரிய ஆலோசனைகள் தான் உங்களுக்கு ஏற்படும். ஒருவேளை தேவன் அதிலிருந்து உங்களை மீட்க வேண்டும் என்று எண்ணினால் திரும்ப அந்த ஊழியர் மூலமாக தான் உங்க காதுகளுக்கு அந்த சத்தம் வரும். அப்படி அந்த சத்தங்கள் வந்த பிறகு நீ மனமாறி கீழ்ப்படிந்து அந்த உபதேசத்தை கேட்கிற இடத்துக்கு நீ கடந்து வந்து விட்டால் உன்னுடைய பலவீனங்கள் உன்னை விட்டு நீங்கும் என்று இந்த நாகமான் மூலமாக சில பாடங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த தேவ மனிதன் அவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறான், அவனை என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப கவனிச்சு பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனிதர்கள் உங்களை நேசித்து
உங்க மேல அக்கறை வைத்து சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி திரும்ப உங்களிடத்தில் வந்து அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற இடத்துக்குள் நீங்கள் கடந்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உருவாக்கும் என்று இந்த நாகமான் மூலமாக தேவன் நமக்கு பாடங்களை உணர்த்துகிறார். இந்த நாகமான் அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சொந்த பந்தங்களே, இந்த நாட்களிலே கடவுளுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ வார்த்தைகளை தேவ மனிதனோடு இடைபடுங்கள். மற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது அவருடைய ஆலோசனைகள் உங்களை வழிவிலகச் செய்யும். கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய மீட்பர்கள் உங்களுக்கு நன்றாக அறிமுகமாகி உங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரிடத்துக்குள் நீங்கள் கடந்து போங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுவார். ஆமென், ஆமென்.